கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லேக்குக்கு போயிட்டுருக்கோம். கொடைக்கானல் லேக். எப்படி போகிறதுன்ட்டு எனக்கு தெரியும். ஸோ நான் அந்த வழியாக போயிட்டுருக்கேன். இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்க ரெசிடென்சியில் வந்துட்டு போகிறேன். எனக்கு பக்கம் தான், ஒரு 1 கிலோமீட்டர். பட் நான் சுற்றி போவேன். அதாவது சைக்கிள் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த வழியாக நான் போகிறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டோமினோஸ் வரும். இப்போ நம்ம இதிலேருந்து போகிறதுல ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கும் ஒரு ரோடு. ரைட் சைடு கட் பண்ணிங்கன்னா அதில் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டுருக்கும் பட்சத்தில் நமக்கு அந்த பக்கமாக லேக் வியூவோட ரோடு கட் ஆகும். ஸோ டாமினோஸ் கிராஸ் பண்ணிட்டோம். இங்கே ஏடிஎம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஏடிஎம் தான் இருக்குது. மேலே மட்டும் தான் இருக்குது. அப்படி போயிட்டு இதில் வந்துட்டு பெட்ரோல் பங்க் இருக்குது. இதில் வர ஒரு லெஃப்ட் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் வழியாக தான் சுற்றி எல்லாத்தையும் சுற்றிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு ஒன் வே. இப்போ ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருந்தீங்கன்னா கீழே போக ரோடு. இந்த வழியாக அப்படியே கீழே போயிட்டு இருக்க வேண்டியதான். இந்த இடத்துல போலீஸ் அதிகமாக பிடிப்பாங்க இந்த ஜங்ஷனில். ஸோ எல்லாருமே சேஃபாக இருந்துட்டு நம்ம போட்டுருவாங்க. இதில் நம்ம டர்ன் பண்ணிட்டு இது ஒரு ஒன் வே. இதில் லெஃப்ட்டு இருக்கிற ரோடு வந்து ஒன் வே. இந்த வழியாக போகலாம். பைக்கர்ஸ் போயிடலாம், பைக் வச்சுருக்கவங்க போயிடலாம் ஈஸியாக. நான் அந்த வழியாக போகலாம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இதில் ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷனில் வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஹார்ஸ் ரைடு, சைக்கிளிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வழியாக கன் ஷூட்லாம் இருக்கும். அந்த வழியாக நம்ம போயிடலாம். பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஏரியாவுக்கு கம்பேர் பண்ண பட்சத்தில் அங்கே நமக்கு ரொம்ப குளிரும், இருக்க விட முடியாது. இது லெஃப்ட் எடுத்துகிட்டு தான் இதில் ஒரு ஜங்ஷன்ஸ் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற ப்ளேஸ் இருக்கும். இந்த வழியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது உள்ள. அப்படியே போனீங்க நீங்கள் அந்த வழியாக கட் ஆகிருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர்ஸில் லேக்குக்கு போயிடலாம். சுற்றி போகிறதுனால எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த வழியாக போட்டிங்கன்னா எல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஃபுல் லேக் அப்படியே ரவுண்ட் அடித்து கூப்பிட்டு போகணும். நம்மளை அப்படியே போட்டிங்கன்னா ஃபுல்லாக ஹவர்ஸ் ஸ்ட்ரைட் தான் போட்டு வருவாங்க. நம்ம இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். 1.5 கிலோமீட்டர்ஸ் அப்படியே போயிட்டே இருந்தோம். ஃபுல்லாக ஹார்ஸ் ரைடு அந்த பக்கமாக ஆப்போசிட்டில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் நடந்து போகிறவங்க, சைக்கிளிங் எல்லாமே இந்த பக்கமாக இருக்கும். எல்லாருமே இப்படி சுற்றி வருவாங்க. லேக்கை சுற்றி பார்க்குறவங்க அப்படி வந்துட்டு வந்து சுற்றிட்டு போவாங்க திரும்ப. ஒன்றுமே கிடையாது. போகலாம், ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது நம்ம ஃபுல்லாகவே. இந்த சைடு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸ். நான் ஆல்ரெடி நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸ் ஆல்சோ நெக்ஸ்ட் இதில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கால் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ரூம்லேயே எனக்கு ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல எனக்கு வந்துட்டு ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களே 400 கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு 200 அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தேன். பட் அவங்க வரதுக்கு லேட் ஆச்சு. ஸோ எனக்கு பைக்கில் போகிறது தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் அவங்க வேணாம் அப்படின்னு கால் பண்ணால் அவங்க எடுக்கலை. ஸோ நான் கிளம்பி வந்துட்டு இப்போ அவங்க கால் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கால் பண்ணும்போது அவங்க அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ட்ரக்கிங் ஜீப்லேயே போயிருப்பேன். பட் எனக்கு அவங்க அட்டன் பண்ணல. ஸோ நான் 10:30 கிட்ட ஆகிடுச்சு. 10க்கு வரேன்னு சொன்னாங்க. ஸோ நான் கிளம்பிட்டேன் அப்படியே பைக் எடுத்துகிட்டு. 200 லாஸ் தான். ஸோ உங்களுக்கு ஏன்னா நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா மட்டும்தான் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடியும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அதிகமாக எடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல மட்டும் தான் நிப்பாட்டுவாங்க. உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோன்ற பிளேஸில் நீங்கள் நிப்பாட்ட முடியாது. இப்படியே சுற்றி போயிடலாம். இப்படியே சுற்றி போனீங்கன்னா அந்த பக்கம் லாஸ்ட்டில் கொண்டு போய் முடியும் இந்த ரோடு. கால் பண்ணிட்டே இருக்காங்க. 2 மிஸ்டு கால்ஸ் வந்துருக்கு எனக்கு அவங்ககிட்ட இருந்து. நான் இப்போ கால் பண்ணி திரும்ப சொல்ல போகிறேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. நானும் 1 டே தான் சுற்றி பார்க்கணும். ஃபுல்லாக சுற்றினா திரும்ப கிளம்பணும் 1 டே. ஸோ அவங்ககிட்ட கால் பண்ணி சொல்லிடணும் திரும்ப. ஏன்னா எனக்காக வெயிட் பண்ணிருக்கூடாது அவங்க. ஆனால் ட்ரெக்கிங்லாம் வேஸ்ட்டுங்க. பைக்கில் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு பஸ்லேயோ இல்லை கார்லேயோ போயிருக்கீங்க அப்படின்னா உங்களால் கார்லாம் ஹில் ஸ்டேஷன்ஸில் ஒழுங்காக ஓட்ட முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரெக்கிங் புக் பண்ணி போகலாம். அவங்க ஜீப்ஸில் கூப்பிட்டு போய் சுற்றி காட்டுவாங்க எல்லா பிளேஸையும்.
நிறைய பிளேஸ் இருக்குது இங்கே, எக்கச்சக்கமாக இருக்குது பிளேசஸ்லாம். திரும்ப கால் வருது எனக்கு அவங்கக்கிட்ட இருந்து. ஸோ நான் ஸ்டாப் பண்ணி கால் பண்ணி சொல்ல போகிறேன். ஓகே, பார்க்கலாம் என்ன சொல்கிறேன். கால் பண்ணுறப்போ ஹலோ, அவங்களோட கால் கட் ஆகிடுச்சு. நான் கால் எடுக்கும் போச்சுல அவங்க கட் பண்ணிட்டாங்க. நான் பைக் வேறு ஓட்டிகிட்ருக்கேன். நான் நின்று அவங்களுக்காக இது பண்ணிட்டு சொல்ல கிளம்புறேன். திரும்ப கால் வச்சு நான் பார்த்து சொல்லிக்கலாம். சரி, நான் போகலாம். லேக்குக்கு எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. லேக் ரீச் ஆகிடும் சீக்கிரமே. லேக்கில் இப்போ போட்டிங்ஸ்லாம் போக முடியல. ஏன்னா போட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. கிளைமேட் சேஞ்சஸ் தெரியல. என்ன காரணம் தெரியல. இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. போயிட்டே இருக்கலாம். இங்கே அடிக்கடி வந்து மழை சாரல் வர ரொம்ப போடுது. ஸோ கிளைமேட் எப்படி மாறுது என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா கிளைமேட் எப்போவுக்கும் ஒரே மாதிரி தான் அந்த மாதிரி இருக்குது. திடீர்னு மிஸ்ட் ஆகிடுது ஃபுல்லாக. எல்லா பிளேஸும் பார்க்க போனால் அப்படியே மழை சாரல் அடிக்குது. இதுன்னே தெரில. இப்போ வரணும் மழை டைமில் வர வந்துருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம்தான். மெயினாக கீழே இருந்து வரப்போச்சு ஜாக்கெட்லாம் போட்டு வந்துருங்க. ஏன்னா ஓட்டவே முடியல. சுத்தமாக கையெல்லாம் அப்படி மரத்து போகிற மாதிரி அப்படி ஆகிடுது. சுத்தமாக கையை கூட மடக்க விட கிளச்சை பிடிக்கணும் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு இதாகிடுது. ரொம்ப கடுப்பு தான். மேலே ஆரம்பிச்சிடலாம். கீழே இறங்கும்போச்சுல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே வாங்கிடுவோம் இங்கேயே. ஸோ போட்டு கீழே பிடிச்சா குளிராது அவ்வளோவா. ஆனால் மேலே இறங்கும்போச்சுல ரொம்ப கஷ்டம். ஸோ வீட்டில் இருந்து ரொம்ப வச்சுருக்கீங்க ஜாக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க எல்லாருமே மறக்காமல். க்ளவுஸ் மெயினாக போட்டுக்கணும். ஏன்னா கையெல்லாம் அப்படி மரத்து போயிடுது. ஷூஸ் யூஸ் பண்ணணும் மெயினாக. பாருங்கள், இதுதான் லேக்கோட ஃபுல் சுற்றி வரணும். அப்படியே அந்த வழியாக வந்துருக்கனால 200 மீட்டர்ஸ் தான். இப்போ எவ்வளோ 2.3 மீட்டர்ஸ் சுற்றுறான்னு சொல்கிறாங்க. சுற்றிட்டு லேக்குக்கு கிட்ட வந்துட்டோம். அப்படியே டர்ன் பண்ணிட்டு அப்படியே நேரம் போனோம்னா லேக்கோட மெயின் ஜங்ஷன்ஸ் கிட்ட போயிடுவோம். நம்ம தெருவில் பில்டிங் இப்போ மழை சாரம் போகுது லைட்டாக. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னு தெரில. பார்க்கலாம். கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது. லேக்கில் போட்டிங்கிறதுனா வேறு லெவலில் தான் இருக்கும். போட்டிங் அடி சுற்றிக்கிட்டே இருக்கலாம். இதுலேயும் சீட் பண்ணுவானுங்க போட்டிங்கில். என்னன்னா நீங்கள் 50 or 60 நினைக்கிறேன் ஒரு பர்சன் டிக்கெட். 20 மினிட்ஸ் ஓட்டலாம். பட் அவனுக்கு சொல்லுவானுங்க அங்கே ஒருத்தன் போட் எடுத்தாலும் ஒருத்தர் இருப்பான். அவன் எக்ஸ்ட்ரா 50 கேட்பான். 50 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் சுற்றிக்கலாம். நான் கூப்பிடும்போது வந்தால் போதும், இல்லை நீங்கள் வரும்போது வந்தால் போதும்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரிலாம் சீட் பண்ணுவானுங்க. அதனால் நீங்கள் கொடுக்குற டிக்கெட்டுக்கு கொடுத்து எடுத்துகிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் உங்கள் ஆடு சுற்றுங்க. யாரும் கேட்க போகிறதில்ல. ஸோ அவனுங்கிட்ட எக்ஸ்ட்ராலாம் காசு கொடுத்து ஏமாறாதீங்க. நான் ஏமாந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்துச்சுன்னா. ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கு 60 மட்டும் கொடுத்துட்டு போட்டு எடுத்துகிட்டு ஒரு பாட்டு சுற்றுங்க. அவன் கூப்பிடுவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எப்போ போனாலும் ஒரே காசு தான் உங்களுக்கு. அவன் சும்மா கூப்பிட்டுருப்பான். நீங்கள் காசு கொடுக்காட்டி உங்கள் உடனே கூப்பிடுவான். நீங்களாம் கண்டுக்காம உங்கள் பாட்டு சுற்றிட்டே இருங்க. சைக்கிள்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு காசு கொடுத்து ரெண்டுக்கு எடுத்து ஓட்டுற மாதிரி உங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே எடுத்து பார்க் பண்ணிக்கலாம். ஜங்ஷன் வந்துவிட்டோம். கொடைக்கானல் லேக்கோட ஜங்ஷன்ஸ். அப்படியே வந்துட்டு இதில் நம்ம ரைட் எடுத்துடலாம். ரைட் எடுத்துகிட்டு உள்ள போனோம்னா இதில் ஒரு பார்க் இருக்கும். பார்க் இவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குன்ட்டு மார்னிங் 10:30 ஆச்சு. இவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குது. அப்படியே இன்னும் நிறைய ஷாப்ஸ் ஓப்பனே ஆகலை. ஓப்பனாக இருக்கும் ஷாப்ஸ். நேராக பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்க். நம்ம அந்த பார்க்குக்கு போகிறதெல்லாம் பைக்கை அந்த பார்க்கோட வாசல்கிட்ட பார்க் பண்ண போகிறோம். பார்க் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே நம்ம நடந்து போகலாம். போய் பார்க்கலாம், எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். இதில் மட்டும் பார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நிறைய இடத்துல பார்க் பண்ணிக்கலாம் சும்மாவே. எங்கேயும் பார்க்கிங் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை. சும்மா உங்கள் பாட்டுக்கு பார்க் பண்ணிக்கோங்க. பார்க் பண்ணிட்டு உங்கள் பாட்டுக்கு நீ போகலாம். திரும்ப நான் பைக் எடுத்துட்டேன். சுற்றிட்டு வந்து நம்ம அப்படியே திரும்ப லேக் அப்படியே ஒரு ரவுண்டு அடித்து பார்க்கலாம். இந்த பாட்டி வந்துட்டு சும்மா காசு கேட்டே இருந்தாங்க. கொடுத்தேன் ஃபஸ்ட்டு. திரும்ப பைக் எடுக்கும்போது ஏன்னாவது காசு கேட்குறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஹூடிஸு சாக்லேட்ஸ் மெயினாக நிறையா சேல்ஸ் பண்ணுவாங்க. ஹூடிஸ்லாம் 250க்கு மேலே எதுவுமே வாங்காதீங்க. 250 தான் மேக்ஸிமம் ப்ரைஸு. சாக்லேட்ஸுமே அது மாதிரி 50 to 100 தான் ஒரு பாக்ஸோட ப்ரைஸ். 1/4 கிலோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துவாங்க. எந்த சாக்லேட்ஸுமே ஒரிஜினல்லாம் கிடையாது. எல்லாமே நார்மல் தான். எல்லாமே இந்த மைதா மாவு அந்த மாதிரி இது செஞ்சது தான். ஸோ யாருமே ஏமாற வேண்டாம்.
எல்லாருமே அதிகபட்சம் 50 ஒரு பாக்ஸ் இல்லைனா 100 அந்த மாதிரி தான் பாக்ஸோட ரேட். ஸோ யாருமே கொடுத்து ஏமாற வேணாம். இந்த இடத்துலையும் டிராஃபிக் ஆக்குறானுங்க. ட்ரெடிஸ் எல்லாமே இங்கே சீப் தான், ஆனால் அதிகமாக ரேட் சொல்லுவானுங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு சேல்ஸ் இல்லை, கொரோனா டைம். ஸோ எல்லாமே ரேட் அதிகம். ஒரு மேகி நூடுல்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா 80 ருபீஸ். ரொம்ப நஷ்டம். நான் வாங்கினேன், நல்லாவும் இல்லை, ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேபாள்காரவங்களாம் ஃபுல்லாக போட்டு இந்த ஹூடிஸு, அப்புறம் பெட்ஷீட்டு, பிளாங்கெட்டு, டவல்ஸு, மாஸ்க்கு அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நான் சொன்ன ரோடு இது தான். இதில் நீங்கள் ஒரு லெஃப்ட்டில் கட் பண்ணால் 200 மீட்டர்ஸில் லேக் வந்துடலாம்னு சொல்லலாம். இந்த ரோடு தான். இந்த ரோடு லாஸ்ட்டில் முடிஞ்சு கொண்டு நம்ம அந்த ஜங்ஷன்லேயே கொண்டு போய் விடுவோம். என்ன பாருங்கள், அப்படியே வெயிட் பண்ணி லாஸ்ட்டு அந்த ஜங்ஷன்ஸ்லேயே வந்து விடுவோம். இங்கே எங்கே பார்த்தாலும் சைக்கிள்ஸ் தான் இருக்கும், ஃபுல்லாக சைக்கிள்ஸ் தான். நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்தீங்கன்னா கேங்காக போனால் செம்மையாக இருக்கும். இது லேக்கோட வியூ தான். இதுவும் அப்படியே சுற்றி போய்ட்டே இருக்கலாம். லேக்கோட வியூ இப்படி போக 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 அந்த பலூன் ஷூட் பண்ணுறது, ஷாப்ஸு, அப்புறம் ஹாட் சாக்லேட். இங்கே ஹாட் சாக்லேட் செம்மையாக இருக்கும். சாக்லேட் தான், சாக்லேட்டை உருக்கி அப்படியே கொடுப்போம் ஹாட் சாக்லேட்டு. ஏன்னா ஃபுல்லாக ஷாப்ஸ் தான். இதில் ஸ்ட்ரெயிட்டாக தெரிகிற அந்த ப்ளூ கலர் இதுதான் போட்டிங் டிக்கெட் எடுக்கிற ப்ளேஸு. இப்போ போட்டிங் அளவு இல்லை, ஸோ க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இனிமேல் இப்படியே போயிட்டு இருந்தோம். ஃபுல்லாக ஷாப் தான். ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷாப்ஸ் தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா இந்த ரோடு எண்ட் வந்து அந்த ஜங்ஷனில் கொண்டு போய் விடும். ஆக்சுவலாக நம்ம இதில் கட் பண்ணியிருந்தோன்னா ஈஸியாக கிட்ட வந்துருக்கலாம். சுற்றி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி வந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் நார்மல் சீசன் டைமில் வந்தீங்கன்னா அதை போட மாட்டாங்க, ஏன்னா ஒன் வே சுற்றி தான் வரணும். இப்போது சீசன் இல்லாதனால நீங்கள் லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்துருக்கலாம். லேக்லேயும் அவ்வளோவா தண்ணி இருந்த மாதிரி இல்லை, ஸோ போட்டிங் விடலை. இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. வேறு குறுக்க வந்து நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு வேறு வேலை இல்லை. சரி, நம்ம பாட்டு போகலாம், போயிட்டே இருக்கலாம். இப்படி இனிமேல் டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு திரும்ப நான் லெஃப்ட் எடுத்துகிட்டு மேலே லேக் வியூ போகலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த ரோட்டில் திரும்ப வந்த வழியாக லெஃப்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். உங்களுக்கு ரூட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, ரூட்ஸ் தெரியாதவங்க. ஈஸி தான். இங்கே இருக்க ஒரே ரோட்டில் ஃபுல்லாக போனீங்கன்னா எல்லா ஸ்பாட்டும் சுற்றி பார்த்துடலாம். நான் இப்போ லேக் வியூ போகிறதுக்காக நேராக மேலே போகிறேன், பார்த்துக்கோங்க. இந்த வழி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லேக்கு போகிறதுக்காக வந்த வழி. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு இந்த போர்டு இருக்குது, இதில் வந்து லெஃப்ட் எடுத்து போகணும் லேக்குக்கு. நம்ம இப்போது மேலே நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம்னா அப்பர் லேக் வியூ அப்படின்னு ஒரு ஸ்பாட் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இந்த கீழே பார்த்த லேக்கை வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம் மேலே இருந்துட்டு. இதுக்கு டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதாக ரொம்ப தூரத்துக்கு. இங்கே ஃபுல்லாக ஃபுட்டு. இங்கே வந்து ஃபுட்டு வந்துட்டு நீங்கள் ரூமில் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்றதும் வெளியே சாப்பிட்றதும் சேம் காஸ்ட்டு தான். நீங்கள் வெளியே போய் சாப்பிட்டீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தான் அலைச்சல் அதிகம். ஃபுட்டும் அந்த மாதிரி ரொம்ப இதால் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஸ்டே பண்ணுற ரெசிடென்சிலே அரேஞ்ச் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. அது ஹெல்த்தாக இருக்கும், நல்லாவும் இருந்துச்சு, ஹைஜீனிக்காக இருந்துச்சு, எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ். நான் வந்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு ஒரு 4 இட்லி அப்புறம் பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டோட்டலி 130 நம்ம தான் ஆச்சு. பெப்பர் சிக்கன் 100 அப்புறம் இட்லி மொத்தமாக 130 ஆச்சு. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஸ்டே பண்ணியிருந்த ரெசிடென்சி நேம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ரெசிடென்சி. அங்கேயே கீழே ரெஸ்டாரண்ட்ஸ், சன்ரைஸ் ரெசிடென்சிக்குள்ளேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே எங்கேயுமே போகணும் இல்லை, டூரிஸ்ட்டும் இருக்காங்க அங்கேயே. ஸோ எதுவுமே தெரியாது, கார் அரேஞ்ச் பண்ணி எனக்கு கூட்டி போய் சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சுற்றி காட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜாலியாக சுற்றலாம். போயிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் தூரம் லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட்டாகும். அந்த ரோட்டில் கீழே இறங்கி போயிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு அப்பர் லேக் வியூவோட பிளேஸ்க்கு போயிடலாம். இதெல்லாம் நிறையா ப்ரைவேட்டு எஸ்டேட்லாம் இருக்குது நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு. ப்ரைவேட் எஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் நிறையா பே பண்ண வேண்டியிருக்கும். ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க மூலமாக நீங்கள் கொடுத்து பே பண்ணி உள்ளே போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அங்கேயே குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும், அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக ஃபயர் கேம்ப், டான்ஸிங், டிஜே எல்லாமே இருக்கும். இங்கேயே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஜாலியாக சுற்றலாம், நிறைய கேஷ் ஆகும். நான் ஸ்டே பண்ணி இந்த ரெசிடென்ஸில் எனக்கு பர் டேக்கு நான் வந்துட்டு 1300 பர் டேக்கு ஆச்சு. இன்னொரு ரூம் இருந்துச்சு, அது வந்துட்டு 3499. நான் எடுத்தது வந்து 1599, ஆஃபரில் 1299க்கு கொடுத்தாங்க.
3 டேஸ்க்கு புக் பண்ணேன். ஆனால் நான் 2 டேஸில் கிளம்பிட்டேன். எனக்கு ஸோ அதில் 1300 லாஸ். அப்புறம் நான் ட்ரெக்கிங்க்கு பே பண்ணேன் 200 லாஸ். அப்படி நிறையா லாஸஸ் ஆச்சு. இந்த மாதிரி தான் சடனாக நம்ம பிளான் போட்டு சடனாக டெய்லியுமே நம்ம பிளான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபஸ்ட்டே எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நடக்க போகுது, என்ன வேணாலும் மாறலாம். ஸோ யாருமே கேஷ்லாம் ஃபஸ்ட்டே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரி கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ இதை கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்பர் லேக் வியூ.